கண்டிப்பாக தினந்தோறும் நீரில் குழைத்துத்தான் பூச வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காதினுடைய எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக இந்த இறுதியிலிருந்து இந்த இறுதி வரைக்கும் விபூதியை அழகாக பூச வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, விபூதியை நீரில் குழைத்து பூசலாமா, அதற்கு சாஸ்திரங்கள் என்று தனியாக ஏதேனும் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதற்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், விபூதியை கண்டிப்பாக தினந்தோறும் நீரில் குழைத்துத்தான் பூச வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விபூதி அப்படி நம்ம தினந்தோறும் குளித்து விட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், டெய்லி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு விபூதி எடுக்கிறோம், ஒத்த விரல் எடுத்து சும்மா ஒரு கீரலை போட்டு டக டக டகன்னு ஓடி பேர் நெத்தில விபூதி வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல போயின்னு இருக்கோம். அதுபோல் பூசக்கூடாது. விபூதி என்ன பண்ணணும் வீட்டிலன்னு சொன்னா, வீட்டில் இருக்க விபூதியை எடுத்து கையில போட்டு நல்ல ஜலத்தை விட்டு நன்றாக குழைத்து தான் நெற்றியில் இட வேண்டும். அதுவும் இதுபோல் ஒரு 3 பட்டைகள் என்பது நிச்சயமாக இட வேண்டும். இந்த 3 பட்டைகள் என்பது கண்டிப்பாக இடம் பிடித்திருக்க வேண்டும். அது கூட நெற்றியில் மட்டுமல்ல. முதல்ல என்ன பண்ணணும் சொன்னா, லேசாக எடுத்து இங்க தலைப்பகுதியிலே உச்சி பகுதியிலே லேசாக விபூதியை வைக்கணும். அதற்கு அப்புறம் நெற்றி நிறைய அப்படியே குழைத்து இந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரை, அதாவது இந்த காதினுடைய எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக இந்த இறுதியிலிருந்து இந்த இறுதி வரைக்கும் விபூதியை அழகாக பூச வேண்டும். அதன் பிறகு மார்பிலே பூச வேண்டும், வயிறிலே பூச வேண்டும். அதனை தொடர்ந்து கரங்களிலே 3 இடங்களிலே பூச வேண்டும். இந்த கரங்கள்ல 3 இடங்கள்ல, இந்த கரங்கள்ல 3 இடங்களிலே, 2 தோள் பட்டைகளிலும் பூச வேண்டும், வயிற்று பகுதியிலே பூச வேண்டும், முட்டியிலே பூச வேண்டும்ங்கிற, முட்டியில லேசாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. இப்படி அதே மாதிரி முதுகு பகுதியிலும் பூசிக்கொள்ள வேண்டும். இப்படி உடம்பு முழுக்கவே இந்த சிவ சின்னங்களை அணிந்து கொள்ள வேண்டும். அதுவும் எப்படி, நீரிலே குழைத்துத்தான் அணிய வேண்டும் சொல்றார். எப்போ நீர்ல குழைக்காம அணிஞ்சுக்குப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டுல இருக்கும் பொழுது இந்த ஆச்சௌச்சம்னு சொல்லுவா தெரியுமா, அதாவது பிறப்பு தீட்டு மற்றும் இறப்பு தீட்டுன்னு சொல்லுவா. பங்காளிங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு, 10 நாள் வரைக்கும் தீட்டு உண்டு அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி பங்காளிங்க வீட்டுல ஏதோ ஒரு இறப்புங்கிறது நடந்துருச்சு, ஒரு இறப்பு தீட்டு 10 நாள் வரைக்கும் தீட்டு உண்டுன்னு சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விபூதியை நீரிலே குழைக்காமல் வெறுமனே அப்படி தொட்டு விபூதியை இட்டுக் கொள்வார்கள். இது அந்த தீட்டு காலங்களில் மட்டும். மற்றபடி தினந்தோறும் விபூதியை நீரில் குழைத்துத்தான் பூச வேண்டும். அதிலே சந்தேகம் என்பதே கிடையாது. ஆனா ஆலயத்துல விபூதி கொடுக்கும் போது நான் அங்க போய் தண்ணி எங்க தேடிட்டு இருக்கிறது அப்படியே தான் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆலயங்களுக்கு இந்த விதிமுறைகள் என்பது பொருந்தாது. ஏனென்று சொன்னால், ஆலயங்களிலே தரப்படக்கூடிய விபூதியானது அது இறைவனுக்கே அபிஷேகம் செய்யப்பட்ட பிரசாதமாகத்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆலயங்கள்ல விபூதி அப்படின்னு சொன்னாலே விபூதி அபிஷேகம் பண்ணி அதை கொண்டு வந்து கொஞ்சம் கலந்துருப்பா. எல்லா விபூதி அபிஷேகம் பண்ணி தான் கொடுக்கணுங்கிறது இல்ல. அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி அபிஷேகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரசாதத்தை அவர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய விபூதி மடலிலே கலந்து அதனைத்தான் நமக்கு கொடுப்பார்கள். அதனை தனியாக நீரில் குழைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆலயங்கள்ல விபூதி வாங்கிக்கிறோம்னு சொன்னா, அப்படியே நமசிவாய என்று சொல்லி அண்ணாந்து பார்த்து நெற்றியிலே இற்றுக்கொள்ள வேண்டும். அதனை கொண்டு போய் அங்க லேசா வச்சுக்க வேண்டியது, அது அங்க ஆலய தூண்லயே போட்டுட வேண்டியது. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆலய தூண்கள்ல அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அப்படியே நிச்சயமாக போடக்கூடாது. கையில வாங்கிண்டோமா, அந்த விபூதியை வாங்கிண்ட அழகா நல்லா கையில பட்டையா அப்படி வச்சுண்டு நெற்றி நிறைய அப்படி அண்ணாந்து பார்த்து பூசிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்கா. இல்ல நான் கொஞ்சம் தான் வச்சுட்டு இருக்கேன் நெத்தியில அப்படின்னு சொன்னா, மற்றவற்றை உடம்பிலே கூட பூசிக்கொள்ளலாம். நம்ம வயிற்று பகுதியிலே பூசிக்கொள்ளலாம், மார்பு பகுதியிலே பூசிக்கொள்ளலாம், முதுகு பகுதியிலே பூசிக்கொள்ளலாம். அப்படி விபூதியினை பூசிக்கொள்ள வேண்டியது. மந்திரமாவது நீரு, வானவல் மேறது நீரு அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, வானவர் மேலது நீரு அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஆக அத்தனை சிறப்பும் மகிமையும் வாய்ந்தது இந்த திருநீரு என்பது. இந்த திருநீற்றினை நாம் நீரில் குழைத்துத்தான் பூசிக்கொள்ள வேண்டும். நீர் என்பது எதற்காக அங்க வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஆலயங்கள்ல கொடுக்கும்போது சிவனுடைய தலையிலே அபிஷேகம் செய்யப்பட்டு நமக்கு கிடைச்சிடுறது. அங்க சிவனுடைய தலையிலே எது என்பது இருக்கும், கங்கை என்பது இருக்கும் தானே. அந்த கங்கை நீரோடு கலந்த அந்த விபூதி என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் நாம் இல்லங்களில என்ன பண்றோம் சொன்னா, இல்லங்களில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து அதுல குழைக்கும் பொழுது, இந்த பாரத தேசத்திலே கிடைக்கக்கூடிய பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய நீர் அத்தனையுமே கங்கைக்கு சமானம்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த கங்கா தேவியானவள் இந்த பாரத தேசம் முழுக்கவே பிரவாகித்துக் கொண்டிருக்கிறாள். பல்வேறு நதிகளின் மூலமாக
நம்ம சொல்லுவோம் தெரியுமா, காவேரியில பார்த்தோம்னா இந்த நேரத்துல கங்கைங்கிறது பிரவாகம் பண்றது, ஐப்பசி மாசம் துலா ஸ்நானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அந்த நேரத்துல கங்கை பிரவாகம் பண்றதுன்னு சொன்னா, ஆக அந்த காவேரியிலும் கங்கையானவள் கலந்திருக்கிறாள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒவ்வொரு விசேஷமான பலனை சொல்வார்கள். இந்த பாரத தேசத்திலே, இந்த புண்ணிய பூமியிலே ஓடக்கூடிய அனைத்து நீர்நிலைகளிலுமே, இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய அனைத்து நீர்களிலுமே கங்காதேவியானவள் வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்றார். இப்படி அந்த கங்காதேவியோடு, அந்த நீரோடு குழைக்கப்பட்ட அந்த விபூதியானது நம்முடைய பாவங்களை போக்குகிறது. ஏன்னா கங்கையில ஸ்நானம் பண்ணா பாவம் போயிடும் சொல்றா இல்லையா, அப்படித்தான் நம்ம அந்த திருநீற்றிலே அந்த கங்கையினை குழைத்து அதனை நெற்றியிலே இட்டுக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் தீர்வதோடு நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறது. நம்ம அறிந்தும் அறியாமலும் நிறைய பாவங்களை பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா. இப்படி நெற்றியிலே இந்த திருநீற்றினை பட்டையாக அணிந்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை மீறி எந்த தவறும் செய்து விடாமல் அந்த திருநீரானது நம்மை தடுத்து விடுகிறது அப்படிங்கிற தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கங்கை அப்படிங்கிறது எங்க இருப்பா, சிவனுடைய தலையில இருப்பா இல்லையா. அந்த சிவபெருமானுக்கே அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நீர்ல குழைக்காம. ஆனா தனியா நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் ஒரு விபூதின்னு சொன்னா, அதை நிச்சயமாக நீரிலே குழைத்து அந்த கங்காதேவியினுடைய அருளோடு இணைந்து அந்த சிவ சின்னத்தினை அணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உடம்பிலே அந்த ஆன்ம பலம் என்பது பெருகுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.